ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா தினசரி ராசி பலன்கள் ஒரு ஜோதிட ரீதியாக வழிகாட்டுதலாக உங்களை வந்தடைய நீங்கள் கண்டிப்பாக இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக தினசரி ராசி பலன்களை உங்களை மொபைல் தேடி வந்தடையும் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் இதர சுபகாரிய தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உங்களின் சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்து சித்தர்களின் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்று வாழ்வாங்கு வாழும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 9ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறாருங்க. 9ஆம் இடத்தில் சந்திர பகவானும் 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் இருக்கிறார். மேலும் 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியில் தர நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் காரிய வெற்றிகள் உங்களுக்கு தந்து கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் தரக்கூடிய விஷயமாக மாறிவிடும் என்பதால் நீங்கள் இன்றைய தினம் முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் திருமணமானவர்கள் உங்களது குழந்தைகளுக்காக கொஞ்சம் பணம் நீங்கள் செலவிட வேண்டியிருக்கலாம். ஆனாலும் அது சுப செலவுகளாக அமையும் என்பதால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் அந்த காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக வீட்டு வேலைகளை நீங்கள் பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை முடிக்க உகந்த நாள் இன்றைய தினங்க. எனவே அதற்காக இன்றைய தினம் நீங்கள் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மிக மிக நல்ல நன்மைகளை தரும். இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகம் அதிகரிக்குங்க. ரொம்ப புத்துணர்வோடு இன்றைய தினம் நீங்கள் முழுவதுமே காணப்படுவீங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெருகும் நாள் இன்றைய தினம். மேலும் பெரிய பெரிய வேலைகள்லாம் மற்றவங்க நடக்கவே முடியாது, இதை செய்யவே முடியாதுன்ட்டு மற்றவங்க சொல்லக்கூடிய வேலைகளை நீங்கள் அசால்ட்டாக செஞ்சு முடிச்சு அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் சுலபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக இன்னைக்கு சிறப்பாக நிலையில் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அல்லது உங்கள் குழந்தைங்க, உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் வீட்டு பெரியவங்க என அனைவரோடும் நீங்கள் ஒத்துழைப்போடன் மிகச்சிறந்த வகையில் மனமகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைய பெறுவீங்க. எனவே நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு நண்பர்களே. வீட்டில் பழைய பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை இன்னைக்கு முடிக்கிறதுனாலையும் உங்களுக்கு மன நிம்மதி இருக்கு. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பயணம் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் எல்லா ஆவணங்களையும் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. நீங்கள் எங்கிருந்து வீட்டிலிருந்து கிளம்பும் போதும் சரி அல்லது வேலைகளை முடித்துக்கொண்டு நீங்கள் பணிபுரியும் இடத்திலிருந்து கிளம்பும் போதும் சரி உங்களது உடைமைகள் எல்லாம் சரியாக எடுத்துக்கிட்டீங்களா, தேவையான ஆவணங்கள் எல்லாம் நீங்கள் சரியாக எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக்லிஸ்ட் போட்டு அனைத்தையும் செக் பண்ணிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு சில சங்கடங்களையும் சில சலிப்புகளையும் கண்டிப்பாக அலைச்சல்களையும் தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப வேகமாக போகக்கூடாதுங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு படி நீங்கள் எடுத்து வைங்க. கண்டிப்பாக மெதுவாக உங்களது படியை எடுத்து வைத்து நீங்கள் உங்களது லட்சியத்தை நோக்கி முன்னேற முயற்சி செய்யுங்கள். இதுவே உங்களின் வெற்றியின் ரகசியமாக இன்றைய தினம் அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது மனம் கவர்ந்த காதலரோட நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு நல்லது தான். ஆனாலும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடாதுங்க. விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது வேறங்க. விட்டு கொடுத்து போகிறது சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்பவுமே வளைஞ்சு ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் இருக்கக்கூடாது. ஒரு அடிமை மாதிரி நீங்கள் இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை மட்டும் இன்றைய தினம் தவிர்த்து விடுங்க நண்பர்களே. கொஞ்சம் உங்கள் கெத்தையும் காட்டுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தில் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைய நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையுடனான இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் திருமணமானவர்களுக்கு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சாஃப்டாக டீலிங் பண்ணீங்க. எந்த விதமான ஹார்டான விஷயங்களையும் பேசவோ அல்லது செயல்படுத்தவோ கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் வேண்டாம் நண்பர்களே. இல்லற வாழ்க்கையில் அதை மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான தினமே உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே நல்ல நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். சொசைட்டிலையும் நல்ல மதிப்பு மரியாதை
கூடக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் உயரதிகாரிகளின் ஆதரவு இன்றைய தினம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பயண வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கைகூடும் என்பதால் பயணம் நீங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணி வச்சிருந்த பயணத்தை இன்னைக்கு நீங்க மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கு. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை உற்சாகமாக இருக்கும். நாள் முழுவதும் மகிழ்ச்சியோட காணப்படுவீங்க. ஆபீஸ் வேலையும் அதே மாதிரி தான் உங்களுக்கு சந்தோஷத்தை இன்றைய தினம் தரதுனால இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாவே அமையுதுங்க. இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நமது துலான்புடி ராசி பலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு அனைவருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் தினசரி ராசி பலன்கள் ஒரு ஜோதிட வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தர ஒரு நாள் முன்னாடியே நமது வீடியோ வந்துட்டு இருக்கு. அது நீங்க மொபைலில் உடனடியாக பெறறதுக்கு நமது துலான்புடி ராசி பலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் முடியும். மேலும் அதன் மூலமா உங்களுக்கும் பெனிஃபிட் கிடைக்கிறது இல்லாமல் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டா இருக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே நமது துலான்புடி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெறுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுங்க நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் உங்கள் மனசு போல வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்கள். மேலும் நம்பர் 1 நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க ரொம்ப நாளா ஏதாவது வெளியூர் போகணும் அப்படின்ட்டு நீங்க பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது சில காரணங்களால தடைப்பட்டுக்கிட்டே போயிருக்கலாம். ஆனா இப்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரியான தடைகள் நீங்கி உங்களது பயணங்கள் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக உங்களுக்கு அமைப்பெறுதுங்க. எனவே சந்தோஷம் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கு. இன்றைய தினம் ஆபீஸ்ல உங்களுக்கு எல்லாருமே ஆதரவா இருப்பாங்க. உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையப்பெறுதுங்க. எனவே அலுவலகத்தில் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்கும். அதனால மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் அதிகரிக்கும். உற்சாகமாக இன்னைக்கு இருப்பீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதிய புதிய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்க மூலமாக உங்கள் வாழ்க்கை திசை மாறக்கூடிய நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். அதனால் நல்லதுதான் நடக்கும் என்பதால் பயப்பட தேவையில்லை. வியாபாரிகளுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நாள் அமையுங்க. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான முன்னேற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கு. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளும் நல்ல ஒரு உறவுகளும் இன்றைய தினம் மேம்படுங்க. ஆனாலும் இன்றைய தினம் எந்த விதமான ஒரு கடினமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். இன்றைய தினம் கொஞ்சம் ரிலாக்ஸா சாஃப்டா நடந்துக்காங்க நண்பர்களே. ரொம்ப காஸ்ட்லியான சில திங்ஸை நீங்க இன்னைக்கு ஹேண்டில் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமா செயல்பட வேண்டியது உங்களுக்கு அவசியம். அதன் மூலமாக சில சங்கடங்களை நீங்கள் தவிர்த்து விட முடியும். எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமது துலான்புடி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்க நண்பர்களே. அதன் மூலமா எங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் அமையும். மேலும் உங்க கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அது எங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு வேல்யூபிளான ஒண்ணுங்க. தாராளமாக உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி உங்க நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் நாளைய தின சனிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமையுதுங்கிற விஷயத்தோட நாளைய தினம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.